मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। இன்னைக்கு நான் கொஞ்சம் அதிகமாவே சாப்பிட்டுட்டேன். சூடா சப்பாத்தி, அதுக்கு கூட தயிர், சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? நாம நிறைய சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டோம். இவ்வளவு சாப்பிட்டு நம்ம வயிறு ஃபுல் ஆகலனா எப்படி? வெயிட்டர் அண்ணா பில்ல கொடுங்க ப்ளீஸ். தோ வரேன் சார். இந்தாங்க சார். 1,20,000 ரூபாய் பில்லா? நாங்க சாப்பிட்டதுக்கு தானே பில்ல கேட்டோம். இந்த ஹோட்டலோட ரெண்ட நாங்க கேட்கல. என்னோட தப்பு தான் சார். 1200க்கு அப்புறம் புள்ளி வைக்க மறந்துட்டேன். இந்தாங்க சார். இப்போதான் நிம்மதியா இருக்கு. தேங்க்யூ சார். அணியோட சாப்பாடும் கரெக்ட் டைம்ல காலி ஆயிடுச்சு. பில் இன்னும் அதிகமாகிறதுக்குள்ள வாங்க கிளம்பி போயிடலாம். தாப்பாது திட்டத்துக்கு கூட நல்லா இருந்துச்சு. என்னது திட்டுறது உனக்கு ரொம்ப பிடிக்குமா? இப்போ உனக்கு எப்படி திட்டுறேன் பாரு. நாள் முழுக்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க. ஏதாவது வேலை செய்ய சொன்னா சின்ன குழந்தைங்க வாயில எலுமிச்சை பழத்தை வச்ச மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருக்க நீ. நான் திட்டினது நல்லா இருக்கா? நான் திட்டதுன்னு சொல்லல, திட்டதுன்னு சொன்னேன். என்ன வார்த்தை ஒழுங்கா வர மாட்டேங்குது. இப்படி வந்தா என்ன பண்றது? சரி, வேற ஏதாவது சொல்லி பாப்போம். பனி, எனக்கு ஜூட் கொடு. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டூத் பிக் தான் கேட்பாங்க. நீ என்ன ஜூட் கேக்குற? அத ஜூத்து ஜூத்து புரியலையா? ஜூட் குடுன்னு சொன்னேன். என்ன ஜூஸா? எனக்கு புரிஞ்சிருச்சு. இவன் ஜூஸ கேட்டுக்கிட்டு இருக்கான், வேற எதுவும் கேட்கல. நானும் அதை தான் சொன்னேன். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். என்ன பேசுற நீ? புரியாத மாதிரி பேசினா எங்களுக்கு எப்படி புரியும்? ஒழுங்கா பேசு. இவன் பேசுறத கேட்டா இவனால சரியா பேச முடியலன்னு நினைக்கிறேன். இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நான் பேசுதேன். இதுக்கு முன்னாடி இவன் பேசினா எதுவும் சுத்தமா புரியாது. இப்ப அவன் பேசுறதே பெரிய பிரச்சனையா இருக்கும் போல. இவன் ஏதோ சாப்பிட்டதுல இவனுக்கு அலர்ஜி ஆயிடுச்சு. அதனாலதான் நம்ம ஹனியால ஒழுங்கா பேச முடியலன்னு தோணுது. இவனோட அலர்ஜியை சரி பண்ணணும்னா இவனை தலைகீழ திருப்பலாம். அப்பதான் இவன் வயிறுல இருக்கிற சாப்பாடு வெளியில வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேலையை ஆரம்பிக்கலாம். வேணா, நான் நல்லா தான் இருக்குதேன். வேணா சொன்னா கேளுங்க. நாங்க எதுக்காக இப்படி பண்ண போறோம்? என்ன புரிஞ்சுதா? வேணா. இவனை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவனை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும். நில்லு ஹனி. நில்லு ஹனி. உன் நல்லதுக்காக தான் சொல்றோம். நில்லு ஹனி. வேணா. நான் நல்லா தான் இருக்குதே. நான் நல்லா தான் இருக்குதே. என்ன விட்டுடுங்க. கடவுளே, அம்மா திட்டினாங்கன்னா அப்பா என்ன சமாதானப்படுத்துவாங்க? நான் காலையிலே குளிச்சிட்டேன், எதுக்கு இப்ப என்ன குளிப்பாட்டுறீங்க? கை தட்டுங்க. எப்படி இருக்கீங்க கண்ணாத்தா? எதுக்கு என்ன தாருன்னு சொல்ற? நான் என்ன ரோட்ல போற தார் மாதிரியா இருக்கேன்? தயவு செஞ்சு தன்தேர் பண்ணுங்க. கண்ணா தார் கிடையாது, அவன் கண்ணா சார் தான் அப்படி சொல்றான். அலர்ஜி ஆனதுனால ஹனியால சரியா பேச முடியல. இதனால ஒரு கவிதையை நான் சொல்றேன். நிறுத்துங்க நிறுத்துங்க. இவன் சொல்லணும்னு நினைக்கிறத தப்பா சொல்றான் போல இருக்கு. இல்ல இல்ல, நிறுத்துங்க தான் நான் சொன்னேன். என்னால முடியாது. இது கவிதையே கேட்க முடியாது. நிறுத்துங்க நிறுத்துங்க. இங்க பாரு, ஊசி போடும் போது டாக்டர் சூன்னு எல்லாரையும் பார்த்து சொல்லுவாரு, இவனுக்கு நாக்குல அலர்ஜி வந்துருச்சு, இவனை இப்படியே விட்டா எதுவுமே சரி ஆகாது. அனிய டங் யோகா பண்ண சொல்லுங்க. நான் உள்ள போய் வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாத்துட்டு வரேன்.
கண்ணா சாரோட யோகா ஐடியாவும் நல்லாதான் இருக்கு. நான் வத மாட்டேன். உனக்கு வடலாம் கிடைக்காது. நீ யோகா பண்ணா மட்டும் போதும். தயவு செஞ்சு 10th பண்ண. இவன் என்ன சொல்றானா, யோகா செய்ய மாட்டேன்னு சொல்றான். இப்படிதான் ரொம்ப கரெக்டா பண்ற. பண்ணி இன்னும் வேகமா சுத்து. இந்த யோகாவால எதுவுமே மாறலையே. நான் டாக்டர் பாலுக்கு போன் பண்ணி இங்க கூப்பிடுறேன். அவர்கிட்ட ஹனியோட அலர்ஜிக்கு கண்டிப்பா மருந்து இருக்கும். தூத் ஐடியா சிறுசு, தூத் ஐடியா. ஹலோ வைத்தியர் பாலு, சீக்கிரமா வீட்டுக்கு வாங்களேன் ப்ளீஸ். ஓகே. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங்க. எனக்கு உதவி செய்ய வைத்தியதே. எவ்வளவு தைரியம் உனக்கு? என்னையே கிண்டல் பண்றியா? ஒரு ஆட்டோக்காரன் சுத்தி சுத்தி என்ன கூட்டிட்டு வந்து என்னையோ ஏமாத்திட்டான். பழம் வாங்கின கடைக்காரர் எனக்கு அழுகி போன பழத்தை கொடுத்து ஏமாத்திட்டான். இப்ப என்ன பார்த்து நீயும் கிண்டல் பண்றல்ல? நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போ. தயவு செஞ்சு டிரான்ஸ்லேட் பண்ணு. டாக்டர் சார், ஹனி தெரிஞ்சே இப்படி எல்லாம் பேசல. இவனுக்கு அலர்ஜி ஆனதுனால எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கான். வேற எதுவும் இல்ல. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எப்பவுமே யாரையும் தப்பா சொல்லக்கூடாது. மனசுல ரகசியம் இருக்க கூடாது. ஹனி, நீ வாயை மூடிட்டு இருக்க கூடாது. நீ வாயை தர, நான் என்னோட மேக்னிஃபையிங் கிளாஸை எடுக்கிறேன். சரியா? காட்டுக்குள்ள விலங்குகள் இருக்கு. சில பேர் ஏழைகளாவும் சில பேர் பணக்காரங்களாவும் இருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனை இங்க ரொம்ப பெருசா இருக்கு. என்னாச்சு வைத்தியர் பாலு? எல்லாரோட பற்கள்லயும் கிருமிகள் இருக்கும். ஆனா ஹனியோட வாய்க்குள்ள முழு கரடியே இருக்கு. எங்க காட்டுங்க, நான் பாக்குறேன். அந்த கரடியே நீங்க தான். இது மேக்னிஃபையிங் கிளாஸ் கிடையாது, இது மிரர். பாத்தீங்களா? சாரி, தெரியாம தப்பான திங்ஸ் எடுத்து வச்சிட்டோம் போல இருக்கு. ஹனியை குணப்படுத்துறதுக்கு நமக்கு மேக்னிஃபையிங் கிளாஸ் தேவைப்படாது போல இருக்கு. கிடைச்சிருச்சு. மருந்து கிடைச்சிருச்சு. என் வீட்டு தோட்டத்துல ஒரு பைப் இருக்கு. அந்த பைப் பக்கத்துல ஒரு மூலிகை செடி இருக்கு. அந்த மூலிகை செடியை நான் அரைச்சு வச்சிருந்தேன். அரைச்சது என் பேக்ல ஒரு பாட்டில்ல இருக்கு. அந்த மருந்த ஹனிக்கு கொடுத்தா கண்டிப்பா இவன் சரியாயிடுவான். வாயை தர பெருசு. அம்மா, உனக்கு என்னாச்சு? நான் நல்லாதான் இருக்குதேன். அட, இவன் இன்னும் குணமாகவே இல்லையே. இன்னும் இவன் அதே மாதிரி தான் பேசுறான். இவன் குணமாகலையா? அப்படின்னா இவனுக்கு அலர்ஜி இல்ல, ஆனா வேற ஏதோ நோய் இருக்கு. புது மருந்தை நான் உருவாக்குறதுக்கு கொஞ்சம் புளி, கொஞ்சம் சக்கரை, கொஞ்சம் அஸ்வகந்தா வேணும். வாங்க கிச்சனுக்கு வந்து நான் மருந்து தயாரிக்க உதவி பண்ணுங்க. ஸ்வீட்டா? டாக்டர் பாலு, மருந்து தயாரிக்க எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சிருக்கோம். மருந்து சாப்பிட்டா நோயாளிங்க குணமாயிடுவாங்க இல்லையோ? நோயாளிகள் குணமாகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நல்ல விஷயம் பண்றதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடுறதுல எந்த தப்பு இல்லையே. என்ன கரெக்ட் தானே? என்னோட நாத்து.
வயல்ல தான் நாத்து நடுவாங்க. ஆனா நீங்க திடீர்னு நாத்துங்கிறீங்க. உங்களுக்கு வயல் ஞாபகம் வந்துருச்சா? அது நான் நாத்துன்னு சொல்றேன். தயவு செஞ்சு நீ டிரான்ஸ்லேட் பண்ணு. ஓ, அது நாத்து இல்ல, நாக்குன்னு சொல்றாரு. அவரும் ஹனி மாதிரி நாக்கு வளருதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தொடறதுனால பரவுது. இது ஒண்ணும் நோயெல்லாம் கிடையாது. தொடர்றது அளவியே இது பரவல. இவங்க பேசும்போது பற்களுக்கு நடுவுல நாக்கு வருது. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. இதை சந்திப்பதற்கு எங்குத மதிந்ததுக்குது. இதோ எதுக்குதா? இங்க வா. இந்த மருந்தை சாப்பிட்டு நான் முழுசா குணமாயிட்டேன். சரி கண்ணி, இப்ப நீ பேச பார்க்கலாம். இப்போ நான் வறுப்பேன். என்ன வறுப்பியா? என்ன சொல்ற? ஒண்ணும் புரியலையே. இவன் என்ன குணமாகல போல இருக்கு. பக்கோடா வறுப்பன்னு சொன்னேன். நான் குணமாயிட்ட சிரிச்சு. இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பாத்தீங்களா, எல்லா வார்த்தையும் நான் கிளியரா சொல்றேன்ல. எனக்கு இப்ப பேசுறதுல எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. என்னோட வார்த்தைகள்லாம் தெளிவா கேக்குது. சரி போதும் அனி, நிறுத்து. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. இதுக்கப்புறம் ஜோர்தார் உனக்கு சப்டைட்டிலா பேசணும்னு அவசியம் இல்ல. என்ன புரிஞ்சுதா? ரொம்ப சரியா சொன்ன. Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.